Hi viewers, welcome to episode 26 of Rama the Misinterpreted Hero. போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் விஸ்வாமித்திரர் தேவர்கள் எப்படி பார்க்கடல் கடந்தாங்கன்னும் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எதுக்காக எடுத்தாருன்னு ராகு கேதுன்ற 2 அசுரர்கள் எப்படி நவகிரகங்கள் ஆனாங்க அப்படின்ற கதையை சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த எபிசோடு அதோட கண்டினியூட்டி தான். விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணன் 2 பேர் கூடயும் அப்படியே பேசிக்கிட்டு விதேக தேசத்துக்குள்ளே நுழையிறாங்க. இந்த விதேக தேசம்ன்றது இன்னைக்கு கரண்ட் பீரியடில் இருக்க நேபாள் அண்ட் பீகாரோட சில பகுதி. இந்த விதேக தேசத்துக்குள்ளே போன உடனே ராமரையும் லக்ஷ்மணன்ட்டையும் விஸ்வாமித்திரர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராமா, இந்த தேசத்தோட பேர் விதேக தேசம். இந்த தேசத்தோட தலைநகரத்தோட பேர் மிதிலை. இந்த மிதிலையோட ராஜாக்கள் எல்லாருமே எப்பவுமே வேதாந்தத்தில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த இப்போ உள்ள ராஜாவோட பேர் சிம்ஹத்வஜன். அதே மாதிரி இந்த மிதிலைக்கு யாரெல்லாம் ராஜாவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜனகன்ற பேர் வரும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், சீதையோட அப்பா பேர் ஜனகன் தானே, நீ ஏதோ சிம்மத்வஜன்னு வேறு ஏதோ பேர் சொல்கிறேன்னு. ஆக்சுவலி ஜனகன்றது அவரோட பேர் இல்லை. மிதிலைக்கு யார் ராஜாவாக இருக்காங்களோ அவங்க எல்லாரோட பேரும் ஜனகன் தான் வரும். ஜனகன்றது இப்போ நம்ம சொல்கிறோம்ல பிரைம் மினிஸ்டர்னு ஒரு போஸ்ட் இருக்கிற மாதிரி, விதேக தேசத்துக்கு யார் ராஜாவாக இருக்காங்களோ அந்த த்ரோனில் உட்கார்றவங்களுக்கு ஜனகன்ற பட்டம் கொடுப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சொல்கிறாரு. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே மிதிலா நகரத்தோட அவுட்ஸ்டர்ஸ், அதாவது நகரத்தோட அவுட்டருக்கு வராங்க. அவுட்டரில் ஒரு ரிஷியோட ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமம் பால் அடைஞ்சு போய் யாரும் யூஸ் பண்ணாத கண்டிஷனில் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஆசிரமத்தில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தியோட நடமாட்டம் மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ராமர் விஸ்வாமித்திரத்தை கேட்குறாரு, குருவே, இந்த ஆசிரமம் ரொம்ப ரம்யமாக இருக்குது, ஆனால் இந்த ஆசிரமம் பாலடைஞ்சு போய் யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்குது. இங்கே யார் இருந்தா, இந்த ஆசிரமத்தில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு ராமர் விஸ்வாமித்திரத்தை கேட்குறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ராமா, பிரம்மா இந்த உலகத்தை ஃபுல்லாக படைச்சிட்டு 7 ரிஷிகளை உருவாக்கினாரு. அந்த 7 ரிஷிகளை உருவாக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் நீங்கள் உலக நன்மைக்காக தபஸ் பண்ணுங்க அப்படின்னு பிரம்மா எல்லா ரிஷிகளுக்கும் ஆக்ஞை கொடுக்குறாரு. அந்த 7 ரிஷிகள் யார் யாருன்னு விஸ்வாமித்திர ராமர்கிட்ட சொல்றாரு. அத்ரி, பிருகு, புலஸ்தியர், வசிஷ்டர், கஷ்யபர், ஆங்கிரசர் அண்டு கௌதமர். இந்த 7 ரிஷிகளில் கௌதமர்ன்ற மகரிஷியோட ஆசிரமம் தான் இது. அந்த கௌதமன்ற மகரிஷிக்கு பிரம்மா அவரோட மானசபுத்திரின்பாங்க. மானசபுத்திரினா அவங்க மனசுலேருந்து ஒரு உருவம் உருவாகணும்னு நினச்ச உடனே அந்த உருவம் உருவாகும். அப்படி உருவானவங்கள தான் மானசபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுக்கு நிறைய மானசபுத்திரர்கள் இருக்காங்க. நாரதர், தக்ஷ பிரஜாபதி, அந்த மாதிரி நிறைய மானசபுத்திரர்கள் இருக்காங்க. அதில் ஒரு மானசபுத்திரியான அகல்யை கௌதம மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உடனே நீங்கள் யோசிக்கலாம், ஒரு சன்னியாசிக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. நம்மளோட சனாதன தர்மத்தில் எப்பவுமே எல்லாருக்குமே உடனே சந்நியாசம் கிடைச்சிடாது. அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்களுக்கு கிரகஸ்தாசிரமத்துலேயுமே நிறைய தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் தான் சந்நியாசம் கிடைக்கும். கௌதம மகரிஷியை கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்ணோன்றதுக்காக அவரோட பொண்ணான அகல்யை பிரம்மா கௌதம மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த அகல்யை ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அகல்யை மேலே இந்திரனுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருந்திருக்கு. இந்திரன் நினச்சிட்டு இருக்கான், இந்த அகல்யை நம்ம தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இந்த அகல்யையே கௌதமர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்திரனுக்கு அகல்யை மேலே ஒரு கண்ணு இருந்தது. அகல்யை எப்படியாவது நம்ம அடையணும் அப்படின்னு இந்திரன் நினச்சிட்டே இருந்திருக்கான். இந்த சிச்சுவேஷனில் தான் சச்சிபதியான இந்திரன் ஒரு நாள் நான் கீழே சொல்கிற மாதிரி ஒரு மாயையை வச்சு ஒரு மாயையை வச்சு ராத்திரி நேரத்திலேயே பிரம்ம முகூர்த்தம் வர்ற மாதிரி ஒரு செட்டப் அவன் பண்ணிட்டான். அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு கௌதம மகரிஷி அவரோட அனுஷ்டானங்கள்லாம் பண்ண கொலக்கரைக்கு போயிடுறாரு. கொலக்கரைக்கு போன உடனே கௌதம மகரிஷியோட உருவம் எடுத்துட்டு இந்திரன் அகல்யிட்ட வரான். அகல்யிட்ட வந்தோடனே நம்மளோட கணவர்னு நினச்சிட்டு கௌதமரும் அகல்யையும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கௌதமர் வேஷத்தில் இருந்த இந்திரன் அகல்யை தொட்ட உடனேவே அகல்யைக்கு தெரிஞ்சிருது, இது நம்மளோட ஹஸ்பண்ட் இல்லை, இந்திரன் தான் இந்த வேஷத்தில் வந்திருக்கான்.
இந்திரன் அப்போ அகலியோட மனசில் ஒரு தாட் வருது, இந்த உலகத்துக்கே ராஜாவான தேவேந்திரனே வந்து என்னோட அழகுல மயங்கி இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு அகலிக்கு ஒரு தாட் வருது. இதுக்கு நடுவில் கௌதம மகரிஷிக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது அப்படின்னு ஒரு குளக்கரையிலேருந்து வராரு. குளக்கரையிலேருந்து கௌதம மகரிஷி வர்றத பார்த்துட்டு இந்திரன் ஒரு பூனை உருவம் எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுறான். ஆனால் கௌதம மகரிஷிக்கு எல்லாமே தெரிஞ்சிருது, இந்திரன் கூட அகல்யை இப்படி தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. உடனே அகல்யைக்கும் இந்திரனுக்கும் கௌதம மகரிஷி சாபம் கொடுக்குறாரு. அகல்யைக்கு என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட, இனிமே உன்னால மனுஷங்க சாப்பிட்ற எதையும் நீ இனிமே சாப்பிட வேண்டாம், நீ இனிமே ஒரு அதிருஷ்ய ரூபமா இருப்ப அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அதிருஷ்ய ரூபம்னா ஒன்றும் இல்லை, அவ இருப்பா, ஆனால் அவளை யாராலையும் பார்க்க முடியாது, அவளை யாராலையும் தொட முடியாது, அவளுக்கு பசியும் இருக்காது, சும்மா ஒரு காற்றுல நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி நீ இந்த ஆசிரமத்தில் நிறைய பார்ட்டிகல்ஸ் உருவத்தில் நீ அப்படியே சுற்றிட்டு இருப்ப அப்படின்னு அகல்யைக்கு சாபம் கொடுக்குறாரு. ஆனால் இப்படின்னு வால்மீகி மகரிஷி இந்த வெர்ஷன் சொல்கிறாரு. ஆனால் மற்ற நிறைய புராணங்களில் மற்ற நிறைய வெர்ஷன் ஆஃப் ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அகல்யை கல்லா போயிடுவ அப்படின்னு சாபம் கொடுத்துருப்பாங்க கௌதம மகரிஷி அப்படின்னு நிறைய வெர்ஷன் இருக்குது. எந்த வெர்ஷனாக இருந்தாலும் கௌதம மகரிஷி அகல்யாவுக்கு சாபம் கொடுத்தாருன்றது உண்மை. அகல்யைக்கு இதை சாபம் கொடுத்தது இந்திரனை பார்க்குறாரு. இந்திரனுக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாரு, நீ எந்த காம இச்சையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கியோ உன்னோட உடம்பு ஃபுல்லாக 1000 ப்ரைவேட் பார்ட்ஸ் வரட்டும் அப்படின்னு இந்திரனுக்கு கௌதம மகரிஷி சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபத்தை பார்த்து இந்திரனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இந்திரனும் அகலியும் அவங்க பண்ண தப்பாக உணர்ந்துட்டாங்க. கௌதம மகரிஷி இந்த சாபம் கொடுத்துட்டு அவர் சப்தரிஷி மண்டலத்துக்கு போயிடுறாரு. அகலி அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. இந்திரன் இப்படியே லங்கைக்கு போகிறாரு. இந்திரன் லங்கையில் போய் சாங்கரின்னு ஒரு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்பாள்கிட்ட தபஸ் பண்ணுறாரு. அந்த அம்பாள் தபஸுக்கு மெச்சி இந்திரனோட தப்பெல்லாம் உணர்ந்துட்டான். ஆனாலும் நீ பண்ண தப்புக்கு அடையாளமாக உன்னோட அந்த 1000 பார்ட்ஸை 1000 கண்ணாக நான் மாற்றி கொடுக்குறேன், ஆனால் உன்னோட அந்த ரிஷி சாபத்தை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு இந்திரனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த சரித்திரத்தை ராமர் லக்ஷ்மணன் 2 பேருக்கும் விஸ்வாமித்திரர் சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அகல்யைக்கு என்னாச்சு, கௌதம மகரிஷியும் அகல்யாவும் திரும்ப சேர்ந்தாங்களான்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.